உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேற உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டில எல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சமஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள்னா என்னென்ன? சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி அது என்னமோ தெரில சார். சிம்ம ராசிக்காரர்களை பற்றி சொன்னாலே மனசெல்லாம் என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் சிம்மராசின்னு சொல்லி வாழ்க்கையில் நல்லது நடக்குதோ இல்லையோ எனக்கான தீர்மானம்லாம் இவங்களே எடுத்துடுறாங்க. வேணா பாறேன், இப்படி தான் நடக்கும் பாறேன், இவர் இப்படி தான் பண்ணுவார் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை பற்றி இவங்களே சொல்லிடுறாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசியில் குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வரார். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் பிருந்தா. சிம்மராசிக்காரர்கள், நான் அடிக்கடி எல்லா சேனலையும் சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கோங்க. 1 லட்சமா? ஆமாம், ஏன்னா ஒரு வருஷம் செலவு பண்ணணும்ல. 1 லட்சம் வாங்கி எடுத்துகிட்டு போய் 100 ரூபாய் நோட்டாக மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மொய் வைக்க வேண்டி வரும், ஊராக சுற்ற வேண்டி வரும். ஸோ இப்போ அக்கா வீட்டில் கல்யாணம், தம்பி வீட்டில் கல்யாணம், அது மாதிரி அத்தை வீட்டில் சடங்கு, இப்படியே பிஸியாகவே இருப்பீங்க நீங்கள். இந்த ஒரு வருஷமும் யூ ஆர் வெரி பிஸி. சுப செலவுகள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் மங்கள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டிலே கேட்கும். இதில் ஆச்சரியமே என்ன அப்படின்னா, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, இப்போ தான் ஏன் கிரகப்பிரவேசம் பண்ணி முடித்தேன், அதுக்குள்ளே என் ஒய்ஃபு கார் வேணும்னு கேட்டான்னா அவளுக்கு ஒரு கார் வாங்கினையா, அதுக்கு வேறு இன்றைக்கி பூஜை, இது மாதிரி பிஸியாகவே இருப்பீங்க. இப்போது அடுத்ததாக இந்த 12ஆம் இடம் என்பது இல்லறம். 12ஆம் இடம் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக எனக்கு எங்கே சார் நேரமே இல்லை, என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சுத்தமாக டைமே இல்லை என்பவர்களெல்லாம் இன்ப சுற்றுலா போகிறதுக்கான நேரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 12இல் இருந்து 5ஆம் பார்வையாக 4ஐ பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உங்களுடைய வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. இது உங்களுடைய பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு. இதை குரு பார்க்கும் பொழுது, இத்தனை நாள் எனக்கு வீடே கிடைக்காம இருந்தது சார், இத்தனை நாள் எனக்கு வீடே கிடைக்கல, இப்போ தான் வீடுங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்திருக்கு போன்ற விஷயங்கள் ஏற்படும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்த்த பின்பு என்ன ஆகுது அப்படின்னா, நற்பெயரை தருகிறார், கௌரவத்தை தருகிறார், எல்லாம் ஓகே. 4ஆம் இடம் என்பது ப்ரமோஷன். இதெல்லாம் இப்போது 4க்கு அடுத்து குரு பகவான் 6 பார்க்குறார். சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இதை சொல்லும்போது அது ஒரு பிளெஸ்ஸிங்காகவே ஃபீல் ஆக மாட்டேங்குது சார். இப்போது நீங்கள் பாடி பில்டர் ஆகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங்னா, உடம்பில் இருக்கிற நோய் சரியாக போச்சு அப்படிங்கிறது அனதர் பிளெஸ்ஸிங். சொல்லப்போனால் இதுதான் பெரிய பிளெஸ்ஸிங். உடல் நோயற்ற உடல் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். 6ஆம் இடம் என்பது கடன். இந்த கடன் இருக்கும் வரை நிம்மதி கிடையாது. அந்த கடன் ஒழிந்து விடுகிறதுன்னு சொல்கிறது தான் உலகத்திலே மிக கழிப்பு செய்தி. அதுதான் அந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கடன்கள் அடைகிறது. சின்னதாக நீங்கள் கடன் அடைக்க ஆரம்பித்து சீக்கிரமாக அடைச்சிடுறீங்க. இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ளே அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடைச்சி முடிச்சிருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் என்பது ரண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு தடைகள். 6ஆம் இடம் என்பது கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகள். இதெல்லாம் அதை குரு பார்க்கும் பொழுது காசிப் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணாலும் என்னை இந்த மாதிரி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க சார், கவலையப்படாதீங்க. குரு பகவான் பார்க்கும் பொழுது அவர்கள்லாம் உங்களை விட்டு அவங்களே விலகிடுவாங்க. முக்கியமான ஒரு ட்விஸ்டே என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த 8ஆம் இடம் என்பது அஷ்டம சனி இருக்கின்ற இடம். சிம்மராசிக்காரங்க ரொம்ப பயப்படுற ஒரு பாயிண்ட்டே என்னென்னா, சார் எனக்கு அஷ்டம சனி சார் அப்படிங்கிறது தான். அதையே குரு பார்க்குறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அஷ்டம சனி சரியாகி விடுகிறது. அவர் மங்கள சனியாக மாதிரி நல்லது பண்ண ஆரம்பிச்சிடார். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட்டு, பணம் வர்ற பாயிண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு வீட்டு பிரச்சனைகள் சரியாகும், சுப செலவுகள் வரும், அதே நேரத்தில் உங்களுக்கு கடன்கள் அடையும். அதே மாதிரி 8ஆம் இடத்து சனி அந்த குரு காம்பன்சேட் பண்ணுறார். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. அவ்வளோதான். நீங்கள் இப்போ நேராக போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்கு வரீங்க. இந்த லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த குரு உங்களை
குஷனிங் பண்ணி காப்பாற்றுவார். கண்டிப்பா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதை கடல் கடந்த தொழில் பண்றது இல்ல படிப்புகளை மேற்கொள்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா சிறப்பா இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால டிசம்பர் 6க்குள்ளே இவங்க வெளிநாடு போனாங்கன்னா இவங்க வளர்ச்சி யாருமே தரப்பட முடியாது, ரொம்ப சூப்பராக வருவாங்க. அதே மாதிரி இவர்கள் வெளிநாட்டு யோகங்கிறத விட உள்நாட்டிலேயே உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஹோல்சேல் மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் இந்த வருடம் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக வருவாங்க. மொத்தத்தில் இந்த வருடம் இவர்களுடைய பிரச்சனைகள் தீரும் வருடம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் யோகம் இருக்கு. 200% இவர்களுக்கு திருமணத்துக்கான யோகம் இப்பொழுது 12ஆம் இடத்தில் குரு வருவதால் சுப செலவுகள் ஏற்படும் என்று தான் இருக்கே தவிர அது திருமணம்னு கிடையாது. இவர்கள் வீடு கட்டினா கூட அது சுப செலவு தான். அதுக்கு திருமண யோகத்துக்கு ஒரு வருடம் காத்திருப்பது நலம். அடுத்த வருஷம் தான் அந்த யோகம் என்பது இவர்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இவர்களுக்கு? 100க்கு 90 மார்க் தரலாம், நல்லா இருக்கு. சிம்ம ராசி பெண்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்ம ராசி பெண்கள் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னாங்க கடந்த சில மாதங்களாக, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சில வருடங்களாக, ஒரு சிலர் பல வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பெருசாக நிம்மதியே இல்லைங்க. நான் எப்படி இருந்தால் கல்யாணம் பண்ண பின்னாடி இப்படி ஆயிட்டேங்க அப்படின்ற மாதிரி. பொதுவாகவே சிம்மம் நாட்டை ஆள்றதுக்கும் ரெடி, வீட்டை ஆள்றதுக்கும் ரெடி. அப்படிப்பட்ட பெண்கள் தான் நீங்கள். பெருசாக நடிக்க தெரியாது, யாரையும் துரோகம் பண்ண தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாரோட காசுக்கும் ஆசைப்பட தெரியாது. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா பலாப்பழம் மாதிரி மேலே முள்ளு முள்ளாக கரடு முரடாக நாங்கள் தெரிஞ்சாலும் கெத்தாக தெரிஞ்சாலும் உள்ள பச்சை குழந்தைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான். நாங்கள் பெருசாக யாரையும் நம்ப மாட்டோம். ஆனால் நம்பினா 100க்கு 1,00,000% நம்புவோம். அப்படி நம்பி நாங்கள் ஏமாந்த வரலாறே இருக்குங்க. என்ன வரலாறு? ரொம்ப சிம்பிள். என் தங்கச்சி வந்து பாருங்கள் வீடு கட்டணும், அக்கா நீ தாங்க எனக்கு அம்மா மாதிரி. அவள் சொல்கிறதுக்கு முன்னாடிங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அவளை என்னோட பெரிய பொண்ணாக தான் நினச்சேன். என் தம்பியை என்னோட பெரிய பையனாக தான் நினச்சேன். என் பையனுக்கு கொடுக்குற மரியாதை, என் பொண்ணுக்கு கொடுக்குற மரியாதை, பாசத்தை விட அதிகப்படியாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் கடனை, அக்கா நான் வந்து வீடு கட்டுறேங்க்கா, காசை கொடுக்கா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கான்னு கேட்டாங்க, கட்டுறேன்னு சொன்னாங்க. நானே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, கண்ணு மாமாக்கு தெரியாமல் நான் கொடுக்குறேன், நீ இதை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணி வீடு கட்டி இல்லைனா வந்து வச்சு வீடு கட்டிக்கோ, உனக்கு அப்புறமா காசு வரும்போது மூட்டு கொடு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீ அக்கா காசு கொடு. இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் கையில் காசு இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தேன். மாமா இந்த செலவுக்கு கொடுத்தாங்க, அதை எடுத்து கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறது இதுதான், அம்மா கையில் ஏதோ கொஞ்சம் காசு வச்சுருந்தேன், மொத்தமாக கொடுத்துட்டேன், இவ்வளோ நகை வச்சுருந்தேன், என் தம்பி கேட்டான், என் தங்கச்சி கேட்டான், என் மச்சனம் கேட்டான், என் மச்சனை என் புள்ள மாதிரி பார்த்துருந்தேன், எங்கள் மாமியார் கேட்டாங்க, எங்கள் நாத்தனார் கேட்டாங்க. இப்படி கொடுத்து ஏமாந்த கதை சிம்மராசி பெண்களுக்கு உண்டு, முக்கியமாக இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா என் கூட நல்லா பழகுனாங்க. எல்லாரையும் ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க. இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா என்னை சாக்கிட்டு பேசுகிறாங்க. பெருசாக எனக்கு எந்த விதத்துலையும் மரியாதை கொடுக்கறதில்ல. நான் எல்லாரும் கூடி பேசுகிறாங்க. நான் போனால் அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுறாங்க, இல்லை நான் போனாலும் என்னை கண்டுக்காமல் பேசுகிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எவ்வளோ பேருக்கு நான் எவ்வளோ நல்லது செஞ்சேன், அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் முன்னாடி நின்று எல்லாமே செஞ்சேன், இப்போ என்னை ஒதுக்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குமா. இப்படி சொல்கிற பெண்களையும் பார்க்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி குடும்பத்தில் எவ்வளோ செஞ்சோம், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கல. என் குழந்தைங்களுக்காக நான் செஞ்சேன், என் புருஷனுக்காக நான் செஞ்சேன். என்ன இருந்தாலும் என் குழந்தைங்க என் புருஷன் எனக்கு முக்கியம். ஆனால் என் குழந்தைங்க என் புருஷனும் கூட எனக்கு பெருசாக அங்கீகாரம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க, கௌரவம் மரியாதை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்துச்சு. அதுக்கும் மேலே ஹெல்த் இஷ்யூஸ் வேறு இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள், நான் பாட்டு மாடியில் துணி காய வைக்க போனோம்மா, கால் ஸ்லிப் ஆகி கால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டி புத்தூர் கட்டு 4 கட்டு கட்டிட்டேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லம்மா அப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறேன். இது எல்லாத்துலேருந்தும் ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது வர போதுமா. அதே மாதிரி செய்யாத தப்புக்கு ஒரு கூட்டு கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றும் பெருசாக செய்யலைங்க, எங்கள் ஓரவத்தி ஒன்று செஞ்சு என் மேலே பழியை போட்டுட்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் நாங்கள் கேள்விப்படுறோம். ஃபேமிலி பிஸ்னஸ்ங்க. நாங்கள் சும்மா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ஹோட்டல் தொழில் வச்சுட்டுருக்கோம். வீட்டில் நாங்கள் எல்லோரும் சாப்பாடு செய்வோம், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கான வேலை செய்வோம். ஆனால் எங்கள் ஓரவத்தியில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, நான் தான் செய்வேன். ஆனால் அவங்க வந்து நல்லா பேசி என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா தப்புன்ற மாதிரி குடும்பத்தில் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். இதெல்லாம் பட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குது இதெல்லாம்? முக்கியமாக அஷ்டமத்து சனி பயிற்சியிலேருந்து சனி பகவான் அஷ்டமத்து சனியை வந்ததுலேருந்து இதெல்லாம் கொஞ்சம் வீரியமாச்சு. இப்போ கவலைப்படாதீங்கம்மா. சனி பகவான் அஷ்டமத்து சனியாகவே இருந்தாலும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலே பட போகுது. ஆக சனி பகவான் உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறது இல்லை. மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி மீண்டும் நான் கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா
வீட்டில் ஆளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எனக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயந்தான். மாமியார்னால நான் வந்து ஃப்ரை பண்ணப்பட்டேன், மருமகனால் ஃப்ரை பண்ணப்பட்டேன். எங்கள் மாமியார் என்ன ஃப்ரை பண்ணாங்க, என் மருமகை என்னை வச்சு செஞ்சா. இப்படிப்பட்ட சிம்மமாக மாறப்போகுது காலம், கவலைப்படாதீங்க. ஆன் தி ஹோல் ஹோம் மேக்கர்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சனி பகவான் 28 வரைக்கும் அஷ்டமத்து சனியாக தான் இருக்க போகிறாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. இப்போ வேலை செய்கிற லேடிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேலை செய்கிறவங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நான் வந்து வேலை வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேங்க. காரணம் என்ன, என்னோடய ஹையர் அஃபிஷியல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடிக்கு என்ன அளவுக்கு அறிவு கிடையாதுங்க, என்ன அளவுக்கு திறமை கிடையாது, என்ன அளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. சிம்மத்துக்கு தன்னோட அறிவு கம்மியாக இருக்கவங்க தன்னை வந்து ஓவர் ரைட் பண்ணுறது, தன்னை வந்து ஆளுமை செலுத்துறது தம் மேலே, தன்னை வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கிட்டே இருக்கிறது, தம்மையில் குறை சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது. நீ என்னை விட பெரிய அறிவாளியாக இருக்கா, நீ எது வேணா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆனால் உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ போய் என்னை வந்து பார்த்தியானா ஏய்ப்பியா மேய்ப்பியா, எனக்கு வேணாம் தூக்கி போட்டு வந்துட்டேங்க அப்படி நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க இல்லையா. வேறு வழி இல்லைங்க. வீட்டில் நடக்கிற கொடுமைக்கு அவகிட்ட கொடுமைப்படுறது, அவங்ககிட்ட கொடுமைப்படுறது பரவாயில்லை. வீட்டுக்கு டியூ கட்டணும், நானும் சேர்ந்து சம்பாரிச்சாதான் எனக்கு மரியாதை எங்கள் குடும்பத்தில். அதனால் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கி போட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்குமா, கவலைப்படாதீங்க. வேறு வழி இல்லாமல் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து கான்சிக்வன்சஸ் அப்படின்றது அழகாக மாறிடும், அதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆக வேலை செய்கிற சிம்மத்துக்கு என்ன வரும், அதாவது பரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரதேச வாழ்க்கை அப்படின்றது வரும். இது எப்படி சாத்தியம், குரு பகவான் 12ல் போய் அப்படுறார். 12ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஃபிஷியலி வரும்மா, புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிள். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பெண்கள், வேலை செய்கிற பெண்கள் ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நெகநெட்டு வாங்குறது, நிறைய நல்லது நடக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படிங்க இருக்கும், படிக்கிற குழந்தைங்களுக்கு சுயஸ்தானத்தில் கேத்து இருக்கார். இவ்வளோ நாள் வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் யார் கூடயும் பழக மாட்டேன், நான் தனியாக இருப்பேன். ஆனால் படித்தா நல்ல ஒரு தெளிவு அப்படின்றது இருக்கும், ஞானம் இருக்கும். கேத்துவே ஞானக்காரகன். பெருசாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. இது ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும், மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா. கேத்து ஜென்மத்தில் இருக்கிறது அப்படின்றது மைனஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடவுள் மேலே வழிபாடு, அதாவது கடவுள் வழிபாடு, நம்மளுக்கு படிக்கிறதே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் ஓரியன்டு, அக்கல்ட்டு சயின்ஸு, அதே மாதிரி மெடிசன் ஓரியன்டு, நம்மளுக்கு இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஓரியன்ட், இதெல்லாம் படிக்கணும்னு பிடிக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு. தாராளமாக படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க, இப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங் எழுதலாமா மெடிசன் எழுதலாமா, நம்ம மெடிசன் எழுதலாம்னு தோணும். ஸோ தாராளமாக படிங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், சூப்பராக படிக்க முடியும். முக்கியமாக இந்த மாதிரி படிப்பு, ரிசர்ச் ஸ்டடீஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக படிப்பீங்க. அதுவும் நல்லா இருக்குது, கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆன் தி ஹோல் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய ராசி எதுன்னா நீங்கள் தான்மா சொல்லணும். ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணிக்கோங்கம்மா, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். கொள்கை பிடிப்பு உடைய சிம்மராசிக்காரர்கள் நீங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே ஒரு பரபரப்பு உண்டுங்க, ஒரு சுறுசுறுப்பு உண்டுங்க. வாழ்க்கையில் ஜெயித்து தீரணுங்கிற எண்ணம் உண்டுங்க. நான் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பெரிய ஆளா வந்தே தீருவேங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆளுமை சிம்மராசிக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா, இது நாள் வரை 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 12ஆம் இடத்துக்கு பேரு அயனஸ்தானம்னு பேர். நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறேங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கார் ஓட்டுறேன், பாடுபடுறேன். ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி குடும்பத்துக்கு செலவழிக்கத்தாங்க பத்துது, விலைவாசி கூடி போயிடுச்சு, நமக்குன்னு 4 காசை சேர்த்து வைக்க முடியலைங்க அப்படின்னு ஒரு கார் ஓட்டுநர் என்னிடம் சொன்னார், ஒரு சிம்மராசி அன்பர். அதுதான் உண்மை. இதுதான் சிம்மராசியை சேர்ந்த பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு வாங்கினாலும் என்னால் சேமிக்க முடியல உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் நிறைய சேமிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க நிறைய சேமிப்பீங்க, நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணினால் பெரிய லாபம் வருங்க. இந்த தங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி 12 ராசிக்காரர்களுக்கும் சேர்த்தே நான் ஒரு குறிப்பை சொல்கிறேன். இந்த 2026 நடக்குது பாருங்க, இப்போ தங்கத்தின் விலை இன்னும் 10,000 ரூபா குறையும். எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க, தங்கத்தின் விலை கூடாதா விலை குறையுமா அப்படின்னா 10,000 ரூபா குறையுங்க. ஆனால் 3 மடங்கு விலை ஏறிடுங்க, 30,000 ரூபாயா விலை ஏறிடுங்க. அப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தானே.
குறைய போகுது 10,000, கூட போகுது 30,000 தங்கத்தின் விலையில். ஏன்னா இடையில ரேட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அதனால சொல்கிறேன். ஆனால் இந்த குரு பகவானுடைய அருளினால் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கூடி வரும். நிறைய பேருக்கு இங்கே அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து நீங்கள் அவமானம், கஷ்டம், வேலையில் பிரச்சனை, நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்கு. இப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் விலகும். சில பேருக்கு உறவு முறைகளில் பிரச்சனை இருக்கும். இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மனைவி ஒரு கருத்து சொல்லுவாங்க, என்னங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகாரங்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் இருக்காரங்கள் இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்து சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தை திருத்தணும் எடுத்து சொல்லுவாங்க. ஏன் உங்கள்கிட்ட உள்ள குறைகளெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இந்த குறைகளை திருத்திக்கிடுங்க, என்னங்க உங்களுக்கு இந்த தப்பான பழக்கம் இருக்குது, அதை நீங்கள் திருத்திக்கிடுங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள், அது மிக முக்கியம். இன்னொரு பக்கம் வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நிவர்த்தியாக போகுதுங்க. வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வேலை கிடைக்க போகுதுங்க, அந்த யோகம் இருக்குது. பெற்ற தாய்க்கு ஒரு மனக்குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான உண்மை. இந்த நவம்பர் மாதம் வரைக்குமே பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் சிம்மராசிக்காரங்க அதீத கவனம் செலுத்தணும். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அதேமாதிரி உங்களுக்கு மனசு போராட்டங்கள், சிம்மராசிக்காரங்களுக்கு மனசு போராட்டங்கள் நவம்பர் மாதம் வரை இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னமோ நினைச்சோமே, இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, நெருக்கடி வருமா, நண்பர்களை நம்பினோமே, நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களே அப்படிங்கிற பல பதட்டம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு பேருதவி செய்ய போகிறார். தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும். புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும். உங்களுடைய பூர்வீக சொத்தை விற்பீங்க, அதனால உங்களுக்கு பணம் வரும். புது வீடு வாங்குவீங்க. இப்படியெல்லாம் யோகம் உங்களுக்கு இருக்குது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்க போகுது. உங்களுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளங்கள் எடுத்துகிட்டு பாருங்க, அது எல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகுது. இது நாள் வரைக்கும் உடல்நல பாதிப்பினால் மிக கவனமாக இருக்கும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு நிம்மதி வாழ்க்கையில் ஏற்பட போகுது. தன பிராப்தி நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க காசு பண விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, நிறைய செலவழிப்பீங்க. பிள்ளைகளுக்கு வீடு வாங்குவீங்க, உங்கள் பையனுக்கு வீடு வாங்க போகிறீங்க, உங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதுக்காக செலவாக பாருங்க. திருப்தியாக சந்தோஷமாக செய்வீங்க, மன திருப்தியாக பணத்தை கொடுப்பீங்க, சந்தோஷமாக செலவு பண்ணி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவீங்க. சுபவரியம் தானே, நன்மைகள் தானே. அப்போ நிறைய நன்மைகள் உண்டு. அப்போ சிம்மராசிக்காரங்க யாரை வழிபட்டால் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும்னா, அழகிய சிங்கர், அழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர், திருச்சியில் இருக்கார காட்டழகிய சிங்கர், அவரை சென்று நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அதி அற்புதமாக அமையும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். நம்மளை எவ்வளோ பேர் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அஷ்டம சனி, கேது பயிற்சி, அது இதுன்ட்டு அந்த 1-1.5 வருஷம் வேறு நம்மளை வேறு வச்சு செஞ்சிட்ருக்காங்க, சிங்கத்தை கூண்டில் போட்டு. இப்போ நம்மளுக்கு குரு பகவான் பார்க்க தான் நிறைய நல்லது வருதுங்க. அதாவது என்னென்னாங்க, எல்லா ராசியும் நீங்கள் சனி பயிற்சி நடக்குதோ, ராகு கேது பயிற்சி நடக்குதோ, என்ன வேணால் நடக்கட்டும், எல்லாருடைய ஜாதகத்துலையும் குரு பகவான் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். 4 வீட்லேயும் அதை தொடர்ந்து நிறைய இருக்கிற கிரகங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார். சிம்பிள். அப்போ சிம்மத்துக்கும் செய்வார். யார் புத்திசாலி அப்படின்னா, அந்த எந்தெந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டை பார்க்குறாருன்றத அந்த எடுத்து அதை யார் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதுதான் விதியை மதியால் வெல்றது. இப்போ நம்மளுடைய சிம்மத்துக்கு வந்து எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரு, நம்மளுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான டைம், பயங்கர சாம. நீங்கள் அதாவது கையில் காசே இல்லைன்னா யாரும் சொல்லக்கூடாது. காசே இல்லைன்னா சட்டை போடாமல் இருக்குமா, மொபைல் பார்க்காம இருக்குமா, டேட்டா பேக்கெட் இல்லாமல் இருக்குமா, ஏதோ ஒன்று இருக்குல்ல, இருக்கிற காசுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 300 ரூபாய் இருந்ததுன்னா வெள்ளி காயின் வாங்கி வைங்க, 3000 ரூபாய் இருந்ததுன்னா சின்ன தங்க காயின் வாங்கி வைங்க, 30,000 ரூபாய் இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட் போங்க, 3 லட்ச ரூபாய் இருந்தால் எஃப்டி போங்க. யார் யார்கிட்ட என்னென்ன காசு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எந்த பணம் நீங்கள் போடுறீங்களோ அது வந்து பெருகும், வளரும். இப்போ அதுவும் சரி, இப்போ சிம்மம்னா எல்லோரும் கோவம்னு நினச்சிக்கிறாங்க. சிம்மம் தான் குடும்பத்தை காப்பாற்றும். ஒரு காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம், புலி சிங்கத்தை அடிச்சிடும், யானை கூட சிங்கத்தை மிதிச்சிடும், ஆனால் சிங்கத்தை ஏன் ராஜான்னு சொல்கிறோம்? ஏன்னா குடும்பத்தோடு வாழ்கிற ஒரு அக்ரெசிவான அனிமல் யாருன்னா சிங்கம். அதோட குடும்பத்தை பயங்கரமாக பார்த்துக்கும்.
அந்த ஆண்களும் அந்த பெண்களுமே அப்படி தான் சிம்மராசியில் பிறந்தவங்க. அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க. அது இதில் வந்து யார் மகம் வருவாங்க, பூரம் வருவாங்க, உத்திரம் வருவாங்க. இது எல்லாமே பயங்கரமாக பார்த்துக்கிறவங்க. சரிங்களா? ஸோ உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாங்குகிற லேண்டு, குடும்பத்துக்காக வாங்குகிற வீடு, குடும்பத்துக்காக வாங்குகிற வண்டி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சூப்பராக பெருகும். இது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 1.5-2 வருஷத்தில் சிம்மம் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க. ஜென்ரலாக சிம்மம் என்ன சொல்லுவாங்கன்னா, யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் தலை வணங்கி நம்ம நடக்கூடாது, யாரும் நம்மள ஒரு கேள்வி கேட்டுறக்கூடாது, இதெல்லாம் பேசியிருப்பாங்க இத்தனை வருஷம், 40 வருஷம் 50 வருஷம். ஆனால் கடைசி 2 வருஷம் பார்த்தா எங்கெங்கெல்லாம் கடன் வாங்க முடியுமோ அங்கங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் அப்படி அடித்து வக்கர வச்சுருப்பார் தலைவன் அப்படி. அப்போது என்ன பண்ணலான்னா, கடன் அடைக்கிறதுக்கு இது பெஸ்ட்டான டைமுங்க. நம்ம வந்து இது சொல்லுவோம்ல, அந்த மைத்திரிய முகூர்த்தம், நிறைய முகூர்த்தங்கள் கொடுப்போம். நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும், முகூர்த்தங்கள் கொடுப்போம். அந்த முகூர்த்தங்கள்லாம் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் காசை எடுத்து வச்சிங்கன்னா லோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடைக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, சிம்மத்துக்கு எதிரியாக பஞ்சம். ஹீரோன்னு இருந்தால் வில்லன் இருப்பான், ராஜான்னு இருந்தால் எதிரி இருப்பான். சிம்மத்துக்கு இல்லாத எதிரியா என்னென்னா, சிம்மத்துக்கிட்ட வந்து எதிர்க்க வரவே பயப்படுவாங்க. ஆனால் இந்த 1.5-2 வருஷம் வந்து நம்மளை இடிச்சிட்டுலாம் போயிருப்பாங்க. இதுவும் பண்ண முடியடா அப்படின்லாம் உட்காந்துட்ருப்போம். அந்த எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி, தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த எதிரிகள் தொல்லைன்றது பயங்கரமாக கம்மியாகும். சரிங்களா? 3வது, நோய் நொடிகள். எனக்கு அதான் இந்த 2 வருஷத்தில் அதிகமாக வந்த ஜாதகங்களில் டாப் 3ல் சிம்மம் ஒன்று. அதுவும் சிம்மமில் 2 பிரச்சனைக்கு தான் மேஜராக வந்தாங்க. ஒன்று உடம்பு முடியல, இன்னொன்று பிஸ்னஸ்ஸு பண பிரச்சனை. இது 2 தான். உடம்பு முடியலன்றதுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் ஹார்ட் ரிலேட்டட் வருவாங்க. நீங்கள் வந்து இது பாருங்கள், காலபுருஷ தத்துவத்துக்கு இது வந்து நெஞ்சு, சிம்மம்ன்றது நெஞ்சு. சரிங்களா? அதனால் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது சரியான டைமுங்க. நீங்கள் வந்து இப்போ போயிட்டு டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம் இது. இது ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து நிறைய எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ்னு இல்லை, ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ ரெகுலராக எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த லெமன் சிட்ரிக் வினிகர்ன்னு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிற இந்த கொலஸ்ட்ரால்லாம் கரைச்சி வெளியே தள்ளும். எல்லா ஃபார்மஸிலையும் கிடைக்கும். மலர் மருந்துகள் நம்ம நிறைய தரும். ஏன்னா கேது பகவான் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படியே சைலண்ட் ஆகும். எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு பயங்கரமாக பேசுகிற சிம்மம் கூட அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துருவாங்க. சரிங்களா? அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு இந்த மலர் மருந்துகள் பயங்கரமாக சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வெளியே கொடுத்து இந்த கடன்லாம் வெளியே வரும். யாருக்குன்னா காசு கொடுத்துட்டு வரலைன்னா அதெல்லாம் இப்போ கேளுங்க, நல்லா வரும். இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். ஏன்னா உங்கள் 12ல் வேறு குரு பகவான் இருக்கார். நிறைய நல்ல நியூஸ் வரும். ஆக்சுவலி இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்ல நியூஸ் வரும். பாருங்கள், வந்த பிறகுன்னு கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், சிவபெருமான் பார்வதி வழிபாடு பண்ணுங்கள், இல்லை சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். இவங்களெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். பயங்கரமாக ரிசல்ட் தரும். அதுவும் நல்ல கிராண்டாக அன்னதானம் போடுங்க. அன்னதானம் போட நீங்கள் வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவீங்க. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு வேறு ஜாதகமாக தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்கறது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார், வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓ இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாரும் காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்கன்னா, பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்துக்கள்.